குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம கோட் கன்வெர்ட்டர்ஸ்ல கிரே டு பைனரி கோட் கன்வெர்ட்டர் பார்க்க போறோம். ஸோ கிரே டு பைனரி கோட் கன்வெர்ட்டர் அப்படின்னா நம்ம இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைனரி டு கிரே கோட் கன்வெர்ட்டர் பார்க்க போறோம். அப்புறம் பிசிடி டு XS3 பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு என்ன குழப்பம் இருக்குன்னா கிரே டு பைனரி டு கோட் கன்வெர்ட்டர்ல ஒவ்வொரு பிட்ஸ் எடுக்கிறது எப்படி கம்பேர் பண்றது அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஸோ கிரே டு பைனரினா கிராஸா வரும், பைனரி டு கிரேனா நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்க, பிஜி ஃபர்ஸ்ட் பைனரி டு கிரேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து கிரே டு பைனரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பைனரி டு கிரே அப்படின்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பிக்கு அடுத்து ஜி இருக்கு. ஸோ இப்படி பிக்கு அடுத்து ஜி இருக்கு. அப்போ பைனரி டு கிரே அப்படிங்கும் போது 1001 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? இப்போ இந்த 1ஓட இந்த 0வை இப்படி கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? தென் எம்எஸ்பி அப்படியே போட்டுக்கணும். தென் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கன்வர்ஷன் சொல்றேன், பட் கம்பேரிசன் இப்படி பண்ணும். இந்த பிட்டுக்கு அடுத்து இந்த பிட், இந்த பிட்டுக்கு அடுத்து இந்த பிட், இந்த பிட்டுக்கு அடுத்து இந்த பிட். ஸோ இது எப்படி நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னா பி டு ஜி, அதாவது பிக்கு அப்புறம் ஜி இருக்கிறதால இப்படி தானே ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இப்படி தானே போகுது. ஸோ அதனால இப்படி இப்படி வந்து கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கிரே டு பைனரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, அடுத்த மெத்தடாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரே டு பைனரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? எம்எஸ்பி அப்படியே போட்டுக்கிறோம், இந்த மாதிரி கம்பேர் பண்ணோம். ஓகேங்களா? ரைட்? இந்த மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்? இது ஒரு ஷார்ட்கட் தான், ஜஸ்ட் மெமரியில இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? பைனரி டு கிரேனா அதாவது பிக்கு அடுத்து ஜி, ஸோ இப்படி கம்பேர் பண்றோம். ஸோ கிரே டு பைனரினா இந்த மாதிரி கம்பேர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரே டு பைனரி எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஸோ லெட் மீ டேக் எனி பைனரி நம்பர் 101011 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து கிரே நம்பர். ஓகேங்களா? இது என்னது? திஸ் இஸ் அ கிரே நம்பர். ஓகேங்களா? இந்த கிரே நம்பரை நான் எப்படி வந்து பைனரியா கன்வெர்ட் பண்றது அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி இங்க என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, கிரே டு பைனரினா இந்த மாதிரி கிராஸா கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் அப்படிங்கிற இந்த டேர்ம் என்னது? எல்எஸ்பி. ஓகேங்களா? நமக்கு தெரியும் இது வந்து என்னது? எல்எஸ்பி. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்பி. ஓகேங்களா? லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட், மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட். இப்போ கிரே டு பைனரியில என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்எஸ்பிய எந்த சேஞ்சும் இல்லாம நீங்க அப்படியே போட்டுக்கணும். ஓகேங்களா? 1 இருந்தா 1, 0 இருந்தா 0 அப்படியே போட்டுக்கணும். இங்க 1 இருக்கு, நான் 1 போட்டுருக்கேன். ஓகேங்களா? தென் கம்பேர் திஸ் 1 வித் த நெக்ஸ்ட் பிட். ஓகேங்களா? இந்த அவுட்புட்டை வச்சுட்டு இதை அடுத்த பிட்டை கம்பேர் பண்ணும். எந்த பொசிஷன்ல போட்டிருக்கேன்னு பாருங்க, இந்த பொசிஷன்ல. அப்போ இங்க 1 0 இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 1 0 அப்படின்னு வந்தது, அதாவது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா 1 அப்படின்னு போடணும். அதே மாதிரி 0 1 அப்படின்னு வந்ததுனாலும் நீங்க என்ன போடணும்? 1 அப்படின்னு போடணும். 1 1 அப்படின்னு இருக்குது, ரெண்டுமே சேம் பிட்ஸா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு புட் 0. சிமிலர்லி 0 0 அப்படின்னு இருந்தாலும் சேம் பிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? 0 போடணும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? 1 எம்எஸ்பி அப்படியே போட்டாச்சு. இந்த 1ஐயும் 0ஐயும் கம்பேர் பண்றேன். இது டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ், அப்ப என்ன போடணும்? 1. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 1 1 அப்ப ரெண்டுமே சேம் பிட், அப்ப இங்க என்ன போடணும்? 0. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் இந்த 0வையும் இந்த 0வையும் கம்பேர் பண்ணுங்க. 0 0 சேம் நம்பர்ஸ், அப்ப என்ன போடணும்? இங்க 0. இந்த 0வை இந்த 1ஐயும் கம்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் 0 1, அப்ப என்ன போடணும்? 1. தென் நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த 1ம் இந்த 1ம் கம்பேர் பண்ணுங்க. சேம் நம்பர்ஸ், என்ன போடணும்? 0 போடணும். ஓகேங்களா? அப்போ நமக்கு கொடுத்திருக்க கிரே நம்பர் 101011 அப்படிங்கிற அந்த கிரே நம்பருக்கான ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பைனரி கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா 110010. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கான ஈக்குவலன்ட் பைனரி நம்பர். ஓகேங்களா? ரைட். நான் இன்னொரு ப்ராப்ளம் இங்க போடுறேன். இங்க பாருங்க, 1000. ஓகேங்களா? இப்படி இருக்கு. அப்போ இந்த 1000வை நம்ம எப்படி வந்து கிரே கோடா கன்வெர்ட் பண்ணலாம்? ஆஸ் யூஷுவல் எம்எஸ்பியை அப்படியே போட்டுக்கோங்க. 1. ஓகேங்களா? கிரே டு பைனரினா இப்படி கிராஸா கம்பேர் பண்ணும். அவுட்புட்டோட பக்கத்துல இருக்க இந்த பிட்டை இப்படி கிராஸா கம்பேர் பண்ணும். இப்படி கம்பேர் பண்ணுங்க. 1 0 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸா இருக்கு. அப்ப அதோட அவுட்புட் என்ன எழுதுறீங்க?
1 0 இருந்தா இங்க பாருங்க 1 0 இருந்தா என்ன எழுதணும் 1 ன்னு எழுதணும். டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருந்தாலே 1 எழுதணும். தென் நெக்ஸ்ட் அகைன் இங்க கம்பேர் பண்றீங்க 1 0 இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் நம்பர்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணும் 1 போடுங்க. அகைன் என்ன பண்ணுங்க 1 0 கம்பேர் பண்ணுங்க டிஃபரெண்ட் நம்பர்ஸா இருக்கு. அப்ப என்ன வரும் இங்க 1 தான் வரும். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வாட் கிரே 2. இது நம்பர் என்னது கிரே, இது வந்து பைனரி. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் மெத்தட்ல நம்ம பைனரி டு கிரே கன்வெர்ட் பண்ணுவோம். சோ அப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இப்படி நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அதுக்கான ஷார்ட்கட் தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? சோ இந்த மெத்தடாலஜில we can take fill this truth table. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரூத் டேபிள் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஓகே இப்போ இந்த கன்வர்ஷன் புரிஞ்சுங்களா? நாம இந்த ட்ரூத் டேபிளை ஃபில் பண்றோம். ஓகே, சோ பிஃபோர் ஃபில்லிங் தி ட்ரூத் டேபிள் நீங்க இந்த கிரே கோட், அதாவது நீங்க கன்வர்ஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த கிரே அப்படிங்கிறது இன்புட்டுங்க, இந்த பைனரி அப்படிங்கிறது அவுட்புட். அப்ப இன்புட் எப்பயுமே ஆர்டரா எடுத்துக்கோங்க. சரியா? அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா? சோ இந்த கிரே கோட், ஓகேங்களா, கிரே கோட் 15 வரைக்கும் இருக்கு. இந்த கிரே கோடுக்கு ஈக்குவலண்டான பைனரி எழுதிக்கோங்க. அதாவது இந்த டெசிமல் நம்பர் அப்படியே நீங்க அதை பைனரியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதுதான் நம்மளுடைய கிரே கோட். ஓகேங்களா? சோ நான் அதை ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். சி ஃபர்ஸ்ட் 0 0க்கு என்ன எழுதுவோம்? யூசிங் 8421 கோட் என்ன பண்ணுவோம்? 0 0 0 0. 1க்கு 0 0 0 1. Then next 2க்கு 0 0 1 2. Then 3க்கு 0 0 1 1. 4க்கு 0 1 0 0. So 5க்கு 0 1 0 1. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது எல்லாத்துக்குமான ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் எழுதியாச்சு. ஓகேங்களா? சோ 0ல இருந்து 15 வரைக்கும். ரைட். நவ் இந்த கிரே கோட நாம பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த கிரே கோட ஃபர்ஸ்ட் பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துக்கிறேன். 0 0 0 0. ஓகேங்களா? இந்த 0 0 0 4 0 இருக்கு. ஓகேங்களா? இந்த 4 0வை நான் கிரேவா கன்வெர்ட் பண்ணும். சோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கணும்? எம்எஸ்பி அப்படியே போட்டுக்கிறோம். இதையும் கம்பேர் பண்றோம். சேம் நம்பரா இருக்கு 0 0, அப்ப 0 வரும். இதையும் கம்பேர் பண்றோம். சேம் நம்பர்ஸா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 0 வரும். இதையும் கம்பேர் பண்றோம். என்ன நம்பர் இருக்கு? சேம் நம்பர் இருக்கு. அப்போ 0 வரும். அப்போ ஜீரோவுக்கான எல்லா பைனரி கோடுமே என்னது? 0 0 0 0. ஓகேங்களா? அப்ப சைட் பை சைடு அப்படியே ஈக்குவலண்டான, இது வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் எழுதுறேன், ஈக்குவலண்டான டெசிமல் நம்பர் எழுதிக்கோங்க. இது என்னது? 0. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து 1க்கு நான் எழுதுறேன். 0 0 0 1. எம்எஸ்பி அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 0. ரைட். இதையும் கம்பேர் பண்ணுங்க. சேம் நம்பர்ஸ் 0 0 கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0 தான் வரும். நெக்ஸ்ட் 0 0 கம்பேர் பண்ணா என்ன வரும்? 0. தென் 0 1. 0 1 கம்பேர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 வரும். அப்போ இதுக்கான ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் என்ன? 0 0 0 1. அப்ப அதனுடைய டெசிமல் நம்பர் என்ன வரும்? இங்க 1 தான் வரும். இது ரெஃபரன்ஸுக்கு தான் எழுதுறேன். இது நீங்க எழுதணுங்கிற நெசசிட்டி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இது இன்புட்ஸ் எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு நீட் இருக்கு, ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் 0 0 1 0. ஓகேங்களா? 0 0 1 0 எடுக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இங்க 0 0 1 0க்கு நாங்க எடுக்கும் போது என்ன ஆகுது? இங்க பாருங்க, 0 எம்எஸ்பி அப்படியே போட்டுக்கோங்க. இது கூட கம்பேர் பண்ணுங்க. 0 0னா என்ன வரும்? 0. தென் நெக்ஸ்ட் இதோட இதை கம்பேர் பண்ணுங்க. 0 1. அப்ப டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 1 வரும். இது கூட கம்பேர் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? 1 வரும். அப்ப 0 0 1 1 வரும். 0 0 1 1. பட் இப்ப இது ஈக்குவலண்டான டெசிமல் நம்பர் என்ன? 8. இங்க 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 2 1. அப்ப இங்க என்ன வரும்? 3 வரும். ஓகேங்களா? இதுதான் இந்த 2 அப்படிங்கிற கிரே கோடுக்கான பைனரி கோட் இது. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 0 0 1 1 இருக்குங்க. 0 0 1 1 இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? எம்எஸ்பி அப்படியே போட்டுக்கோங்க. 0 கம்பேர் பண்ணுங்க. 0 0 அப்ப 0 தான் வரும். கம்பேர் பண்ணுங்க. 0 1 அப்ப இங்க 1 வரும். கம்பேர் பண்ணுங்க. 1 1 அப்ப இங்க என்ன வரும்? 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 0 போட்டுக்கிட்டீங்க. இந்த 0 இந்த 0வும் சேம் தான். அப்ப இங்க என்ன வரும்? 0 தான் வரும். அடுத்து இந்த 0வையும் இந்த 1ஐயும் கம்பேர் பண்றீங்க. டிஃபரெண்ட் நம்பர்ஸ். அப்ப இங்க என்ன வரும்? 1 வரும். ஓகேங்களா? தென் இந்த 1ஐயும் கம்பேர் பண்றீங்க. சேம் நம்பர்ஸ். அப்ப என்ன வரும்? 0 வரும். அப்ப 0 0 1 0. ஓகேங்களா? 0 0 1 0.
ஓகேங்களா? அப்ப இதனுடைய நம்பர் என்ன? 0, 8, 4, 2, 1. அப்ப இங்க என்ன வருதுங்க? 2. ஓகேவா? சோ இப்படிதான் இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம்? கம்பேர் பண்ணி எழுதுறோம். ஓகேங்களா? இப்ப நான் ரேண்டமா இன்னொரு நம்பர் செக் பண்றேன் பாருங்க. 12, 1, 1, 0, 0. ஓகேங்களா? நான் இப்ப இந்த 12க்கு செக் பண்றேன். இப்ப இங்க 1 வந்து அப்படியே போடுங்க. MSB அப்படியே போட்டுக்கணும். இந்த 1 இந்த 1 கம்பேர் பண்றீங்க. சேம் நம்பர்ஸ். அப்ப என்ன பண்ணும்? சேம் நம்பர்ஸ்னா 1 1னா இங்க என்ன பண்ணும்? 0. நெக்ஸ்ட் இந்த 0வையும் 0வையும் இந்த 0வையும் இதை கம்பேர் பண்றீங்க. சேம் நம்பர்ஸ். அப்ப இங்க என்ன போடணும்? 0. நெக்ஸ்ட் இது ரெண்டு 0வையும் கம்பேர் பண்றீங்க. சேம் நம்பர்ஸ் 0. அதாவது சேம் பிட் 0. அப்போ இந்த 12க்கான ஈக்குவலண்ட் பைனரி கோட் என்னங்க? வந்திருக்கு நமக்கு 1 0 0 0. அப்ப இது என்னது? 8. இதுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வந்து 8 தானே? ஓகேங்களா? சோ இப்படிதான் இந்த டேபிள ஃபில் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, லிசன். சோ இது வரைக்கும் நான் போட்டேன். தென் 14 15 நம்ம ட்ரை பண்றோம். ஓகேங்களா? சோ 14க்கு நான் இங்க போடுறேன் பாருங்க. என்ன இருக்கு? 1 1 1 0. 1 1 1 0. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த 1 என்ன பண்ணும்? MSB அப்படியே போட்டுக்கணும். 1. இதையும் கம்பேர் பண்றீங்க. இந்த 1 இந்த 1 கம்பேர் 1 1 அப்படின்னு போட்டீங்கன்னா 0. தென் இந்த 1 இந்த 1 இந்த 0 இந்த 1 கம்பேர் பண்றீங்க. டிஃபரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? 1 1 0. இது ரெண்டு டிஃபரெண்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? 1 போடணும். அப்ப 1 0 1 1 நமக்கு வருது. 1 0 1 1. இது அப்படியே ஈக்குவலண்டா டெசிமல் எழுதணும்னா 8 9 10 11. ஓகேங்களா? ரைட். அண்ட் லாஸ்டா என்ன இருக்கு? எல்லாமே 1 1 இருக்கு. ஓகேங்களா? ரைட். 1 1 1 1. ஓகே, MSB அப்படியே போட்டுக்கிறோம். 1 போட்டுக்கிறோம். இந்த 1 இந்த 1 கம்பேர் பண்றீங்க. சேம் நம்பர் 0. தென் நெக்ஸ்ட் இந்த 0வையும் இந்த 1 கம்பேர் பண்றீங்க. டிஃபரெண்ட் நம்பர்ஸ். அப்ப இங்க என்ன போடணும்? 1. இந்த 1 இந்த 1 கம்பேர் பண்றீங்க. சேம் நம்பர்ஸ். அப்ப என்ன போடணும்? 0. அப்ப 1 0 1 0. ஃபைனலி 15க்கு என்ன வரும்? 1 0 1 0. அப்ப 8 4 2. 8 plus 2 10. ஓகேங்களா? ரைட். இப்படிதான். ஸோ திஸ் இஸ் த வே டு கன்வெர்ட் கிரே கோட் டு பைனரி கோட். ஓகேங்களா? இப்படிதான் நம்ம கிரே கோட்ல இருந்து பைனரி கோட கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த இன்புட்ஸுக்கு இங்க நமக்கு இந்த அவுட்புட்ஸ் கிடைச்சிருக்கு. கிரேங்கிற இந்த இன்புட்ஸுக்கு பைனரி அவுட்புட் இப்படி கிடைச்சிருக்கு. இதுக்கான ட்ரூத் டேபிள் நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரூத் டேபிள் எப்படி போடுறதுங்கிறது நான் அடுத்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4x4 K மேப் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 4x4 K மேப் போட்டுக்கோங்க. ஸோ இதுல G3 G2 G1 G0 அதுதான் நம்மளுடைய இன்புட்ஸ். அப்போ அதை வந்து இதுல போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன போடுறேன்? இங்க G3 G2 தென் நெக்ஸ்ட் G1 G0. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? இங்க நமக்கு 0 0 இருக்கும். தென் நெக்ஸ்ட் இங்க 0 1 இருக்கும். இங்க 1 1 இருக்கும். இங்க 1 0 இருக்கும். அப்போ இந்த டேர்ம் உங்களுக்கு எப்படி வரும்? G3 bar G2 bar then next G3 bar G2 then next G3 G2 then next G3 G2 bar. இப்படிதான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் அதே சேம் கேஸ் இங்க அப்படி இருக்கும். இங்க என்ன இருக்கும்? 0 0 இருக்கும். தென் நெக்ஸ்ட் இங்க 0 1 இருக்கும். இங்க 1 1 இருக்கும். இங்க 1 0 இருக்கும். ஓகேங்களா? அப்ப எப்படி எழுதணும்? இங்க G1 G0 G1 bar G0 bar next G1 bar G0 next G1 G0 next G1 G0 bar. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த பாக்ஸ்க்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த நம்பர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா சம் கேசஸ் நம்ம ஆர்டர்ல என்ன பண்ணுவோம்? 0 1 2 3 போட்டுருவோம். அது தப்பு. ஓகேங்களா? 1 பிட் சேஞ்ச் தான் அலௌடு. அதனால நம்ம அந்த 2 3 2 தான் போடணும். ஓகேங்களா? ரைட். ஓகே. நவ் இப்போ ஃபர்ஸ்ட் இது எதனுடைய டேபிள் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு இங்க கிரே கோட் கன்வர்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து கிரே இன்புட் கொடுத்துருக்கோம். பைனரி கோட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய டேர்ம்ஸ்க்கு தான் நம்ம கே மேப் போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த B3க்கு நான் வந்து கே மேப் போடுறேன். ஓகேங்களா? அப்ப இந்த டேபிள் எதனுடைய டேபிள் அப்படின்னா, ஃபார் B3க்கான டேபிள். ஓகேங்களா? B3க்கான டேபிள். இப்போ இந்த B3ல எப்படி சார் டேபிள் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. ஓகே, ஐ திங்க் இட் இஸ் விசிபிளா இருக்கா? ஓகே, ரைட். இங்க பாருங்க, இந்த B3ல இதெல்லாம் இன்புட்ஸ்ங்க. சரிங்களா? இந்த இன்புட்ஸ்ல எங்கெல்லாம் 1 இருக்கோ அதெல்லாம் இங்க மார்க் பண்ணும்.
ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் கேமப் ப்ரொசீஜரே அதுதான். என்ன கொடுத்துருக்கோமோ அங்க 1 போடுவோம். இப்போ என்னன்னா இங்க எங்கெல்லாம் 1 இருக்கு இங்க பாருங்க. 8ல இருந்து 15 வரைக்கும் 1 இருக்கு. ஓகேங்களா. 8ல இருந்து 15 வரைக்கும் 1 இருக்கு. அந்த 1 நான் இங்க பிளாட் பண்ணிக்கிறேன். 8 1 9 10 11 12 13 14 15. ஓகேங்களா. 8ல இருந்து 1 இருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பேர் பண்ணோம். பேர் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? மேக்ஸிமமா ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தா அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேர் பண்ணோம். ஓகேங்களா. மேக்ஸிமமா இருக்கிறது இப்போ 8 அப்படிங்கிறது நம்ம பேர் பண்ண முடியும். அப்போ அந்த 8 வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாமா? இந்த டேர்ம் அப்படியே நாம என்ன பண்ணிக்கலாம்? பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம பேர் பண்ணிடலாம். இங்க பாருங்க. இதை அப்படியே பேர் பண்ணுங்க. இந்த 8 ஒன்ஸ் நாம அப்படியே பேர் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். இப்போ இதுக்கான பூலியன் ஈக்குவேஷன் எழுதணும். ஃபார் B3க்கான ஈக்குவேஷன் என்ன? இப்போ இங்க மேல இருக்க டேர்ம் எல்லாமே என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஒரு டேர்ம் பார் இன்னொரு டேர்ம் பார் இல்லைன்னா அது கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க பாருங்க G1 பார் இங்க இருக்கு, இங்க G1 இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். தென் G0 பார் இருக்கு, இங்க G0 இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேங்களா ரைட். அப்ப இங்க என்ன இருக்கு? G1 பார் இங்க G1 இருக்கு, அதுவும் கேன்சல் ஆயிருக்கு. இங்க G0 பார் இருக்கு, கேன்சல் ஆயிரும். அப்ப மேல இருக்க டேர்ம் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது இந்த ரெண்டு டேர்ம் தான். மேல அப்படியே முடிச்சிடுறோம். இது அப்படியே ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பேர் பண்றோம் அப்படின்னா அப்படியே மேல பாக்கணும். அதுக்கு அடுத்து கீழே இது ரெண்டு எதோட இன்வால்வ் ஆயிருக்கு? இந்த ரெண்டு டேர்மோட இன்வால்வ் ஆயிருக்கு. G3 G2 பாரோட இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப G2யும் G2 பாரையும் என்ன பண்ணிடுறீங்க? கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா. அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? G3 தான் இருக்கு. ஓகேங்களா ரைட். அப்போ B3 உடைய அவுட்புட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா G3. ஓகேங்களா. இதுதான் கிரே கோட். ஓகேங்களா ரைட். இப்போ திஸ் இஸ் த அவுட்புட் ஆஃப் இந்த B3 பாக்ஸ் உடைய அவுட்புட் என்ன? G3. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே நவ் சி இப்போ நம்ம B2க்கு நம்ம கேமப் போட்டோம். ஓகேங்களா. இந்த B2க்கு கேமப் போடும்போது ஸோ ஆஸ் யூஷுவல் இங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ அதை அப்படியே இங்க ஃபாலோ பண்ணி மேப் போட்டுக்கிறோம். ஸோ பாக்ஸ் நம்பர்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா G2க்கான டேர்ம் இங்க பாருங்க இந்த B3க்கான டேர்ம் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இந்த B3க்கான டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ B2க்கு நாம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சி இந்த B2னா இது மட்டும். ஓகேங்களா ரைட். அப்போ இந்த B2 இங்க B2 இருக்கு. இங்க எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 4 5ல 1 இருக்கு, 6ல 1 இருக்கு, 7ல 1 இருக்கு, 8ல 1 இருக்கு, 9ல 10 11. ஓகேங்களா. சோ 4ல இருந்து 11 வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு? ஒன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அந்த ஒன்ஸ் தான் இதுல நம்ம பிளாட் பண்ணணும். ஓகேங்களா. 4ல இருந்து இங்க பாருங்க இது வந்து B2 ஓட 4. ஓகேங்களா ரைட். உங்களுக்கு தெரியலையா? ஓகே ரைட். இங்க பாருங்க சி ஃபர்ஸ்ட் நான் இதை காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஷோ பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகே ரைட்.
ஸோ 4ல இருந்து B2ல 4ல இருந்து 11 வரைக்கும் நமக்கு ஒன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அதுதான் நாம இங்க வந்து பிளாட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இப்ப இதுல வந்து நமக்கு 8 ஒன்ஸ் பாசிபிலிட்டி இருக்கான்னு பாத்தீங்கன்னா பேர் பண்ண முடியாது. 4 4 தான் பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேக்ஸிமம் என்னது 4. அப்ப இந்த 4 ஃபர்ஸ்ட் நான் பேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த டேர்மை நான் பேர் பண்ணிக்கிறேன். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேர், இதுக்கு தனியா ஈக்குவேஷன் எழுதணும். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேர், இதுக்கு தனியா ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேங்களா, சோ இப்ப நான் ஈக்குவேஷன் எழுதலாங்களா? ரைட். சோ நவ் see B2 equal to, ஓகே ரைட். இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த டேர்ம் மட்டும் எழுதுறேன், பேர் 1 மட்டும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ரைட். அப்படியே மேல பாருங்க, இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். சோ இதை முடிச்சிட்டோம், அதாவது இந்த 4 ஒன்ஸுக்கு அப்படியே மேல பாருங்க, இது எல்லாமே முடிச்சிட்டோம். ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்படியே இது சைட்லனா இந்த G3 பார் G2 இருக்குங்களா, அதை நாம எழுதிக்கணும். ஓகேங்களா, G3 பார் G2 எழுதிக்கோங்க பிளஸ். ஓகேங்களா, அடுத்த ஈக்குவேஷன் நம்ம எழுத போறோம்ல. இப்ப அடுத்து செகண்ட் பேர், இந்த செகண்ட் பேர் அதுவும் சேம், அப்படியே மேல பாருங்க எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஏன்னா ஒன்னு பார்ல இருக்கும், இன்னொன்னு பார் இல்லாம இருக்கும். சோ அதுக்கு அப்படியே சைட்ல பாருங்க என்ன இருக்கு, G3 G2 பார் இருக்குங்களா, அதை அப்படியே எழுதிக்கணும். G3 G2 பார். சோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா A பார் B பிளஸ் A B பார் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இருக்கு. இது எதனுடைய அவுட்புட் எப்படி வரும், நமக்கு XOR கேட்டோட அவுட்புட் இப்படி வரும். அப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த G3ங்கிறது A பாரா இருந்ததுன்னா அப்ப இப்படி எழுதலாங்களா, G3 பார் சாரி G3 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் G2. சோ இப்படி எழுதலாம். ஓகேங்களா, அப்போ B2 உடைய அவுட்புட் என்ன வந்திருக்கு நமக்கு, G3 பார் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் G2. சோ இதே மாதிரியே B3க்கு போட்டோம், B2க்கு போட்டோம், அடுத்து இங்க B1க்கு இங்க போடணும், அடுத்து B0க்கு இங்க போடணும். ஓகேங்களா, ரைட். அதுக்கு நம்ம B21க்கு போடணும், என்ன பண்ணணும், we have to see the truth table. ஓகேங்களா, so before that I am writing the values. ஓகேங்களா, அந்த வேரியபிள்ஸ் நான் எழுதிக்கிறேன். ஓகே, see now B1க்கும் B0க்கும் நான் ஜஸ்ட் K மேப் ஸ்கெலிட்டன் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், B1 ட்ரூத் டேபிள்ல B1ல எங்கெங்கெல்லாம் 1 இருக்குன்னு பார்த்து இதுல மேப் பண்ணும். அதே மாதிரி B0க்கு எங்கெங்கெல்லாம் 1 இருக்குன்னு பார்த்து இதுல மேப் பண்ணும். சோ மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா we can pair the terms. ஓகேங்களா, சோ ரைட். ஃபர்ஸ்ட் நான் B1க்கு வரேன். ஓகேங்களா, ரைட். see B1 பேப்பர் நியர்பையா இருக்கிறது பாருங்க, அது வந்து நமக்கு B1. ஓகே ரைட். சோ எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த B1ல பாருங்க 2ல இருக்கு. ஓகேங்களா, நீங்க கீழே எழுதுற ஒரு சாம்பிளுக்காக 2ல இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 3, then next 4, 2 3 4, நெக்ஸ்ட் எங்க இருக்கு 5. அவ்வளவுதான், இந்த 4 இருக்கு, முடிஞ்சது. அதுக்கு அடுத்து எங்க இருக்கு பாருங்க 8, then next 9, 8 9. ஓகேங்களா, அவ்வளவுதான், முடிஞ்சது. then next எங்க இருக்கு பாருங்க 14 15ல இருக்கு. ஓகேங்களா, அப்ப என்ன இருக்கு 14 15. சோ டோட்டலா எத்தனை ஒன்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. சோ இதுல தான் ஒன்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஒன்ஸ் மட்டும் நம்ம இங்க பிளாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். சி சோ ஃபர்ஸ்ட் எங்க 1 இருந்துச்சு, 2ல வந்து ஒரு 1 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் எங்க 1 இருக்கு, 2ல 1 இருந்துச்சு. அடுத்து எங்க இருக்கு 3ல ஒரு 1 போட்டுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் 4, தென் நெக்ஸ்ட் 5, then next 8, then next 9, then next 14, then next 15. ஓகே, இப்போ இந்த டேர்ம்ல 8 ஏதாவது பேர் பண்ண முடியுமா, முடியாதுங்க. அதே மாதிரி 4 ஏதாவது பேர் பண்ண முடியுமா, எப்படியும் பாசிபிலிட்டி கிடையாது. நமக்கு இருக்கிற பாசிபிலிட்டி என்ன, 2 2வா தான் பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, 2 2வா தான் பேர் பண்ண முடியும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த 3யும் 2யும் நான் பேர் பண்ணிக்கிறேன். சோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பேர் அப்படின்னு வச்சுக்கிறேங்க, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, உங்களுக்கு வேணும் தெரியணுங்கிறதுக்காக. இதை வந்து நான் செகண்ட் பேர்னு வச்சுக்கிறேன். 14 15 செகண்ட் பேர்னு வச்சுக்கிறேன்.
தென் 4 5 நான் என்ன பண்ணிக்கிறேன் தேர்ட் பேர் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் 8 9 பேர் பண்ண முடியும். ஓகேங்களா, அதை வந்து நான் ஃபோர்த் பேர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, சோ டோட்டலா நமக்கு 4 பேர்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போ இந்த 4 பேர்ஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் நாம எழுதணும். ஓகேங்களா, ரைட். சோ இப்போ இதுக்கான லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க. ஓகே, ரைட். இது சி B1க்கு நான் எழுதுறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பேர் 1. ஓகே, இந்த பேர் 1 அப்படியே மேல பாருங்க. இதுல G1 G0 இருக்கு, G1 G0 பார் இருக்கு. G0வும் G0 பாரும் கேன்சல் ஆயிரு. ரிமைனிங் இங்க என்ன இருக்குங்க G1. அப்படியே இங்க பாருங்க என்ன இருக்கு G3 பார் G2 பார். ஓகேங்களா, பிளஸ் நெக்ஸ்ட் செகண்ட் இதுக்கு அப்படியே மேல பாருங்க. சிமிலர்லி G0 பார் கேன்சல் ஆயிரு. ரிமைனிங் இங்க என்ன இருக்கு G1 இருக்கு. அப்படியே இதுக்கு பேரலா பாருங்க G3 G2 பிளஸ். சோ தேர்ட் என்னது இது இங்க மேல பாருங்க. இதுக்கு மேல பாருங்க என்ன இருக்கு G1 பார் கேன்சல் ஆகாது. G0 பார் G0 கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு நமக்கு இங்க G1 பார் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு G3 G2 தட் இஸ் G3 பார் G2 இருக்கு. ஓகேங்களா, 3 முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் இங்க இதுதான் ஃபோர்த். இதுக்கு மேல பாருங்க அதே மாதிரி G0 பார் G0 கேன்சல் ஆயிரு. ரிமைனிங் G1 பார் தான் இருக்கும் நமக்கு. இங்க என்ன இருக்கு G1 பார் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு G3 G2 பார் இருக்கு. ஓகேங்களா, சோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இங்க என்ன இருக்கு மேக்ஸிமம் 1 3 2 தான் இருக்கு. நமக்கு இதுல என்ன இல்ல 0 இல்ல. நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் A பார், அதாவது A பார் B A B பார் அப்படிங்கிற ஃபார்மேட்ல தான் வரும். ஓகேங்களா, அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா G1 எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் G2 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் G3. ஓகேங்களா, ரைட். இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும் இப்படிதான் வரும். ஓகேங்களா, தட் இஸ் G1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் G2 G2 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் G3 இப்படிதான் வரும். ஓகேங்களா, ரைட். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் B3க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், B2க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், B1க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் B0க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா, ரைட். B0க்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அகைன் we have to go for this ட்ரூத் டேபிள். ஓகேங்களா, ரைட். இங்க பாருங்க B0 சேம் அதே கேஸ் மாதிரி நான் எழுதிக்கிறேன். இப்போ இங்க B0 இங்க 1ல 2ல 1 இருக்கு. ஓகேங்களா, 1ல இருக்கு 2ல 1 இருக்கு. தென் நெக்ஸ்ட் இங்க பாருங்க 4ல 1 இருக்கு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் 7ல 1 இருக்கு. தென் நெக்ஸ்ட் 8ல 1 இருக்கு. ஓகேங்களா, 7ல 1 இருக்கு, 8ல 1 இருக்கு. தென் நெக்ஸ்ட் 10ல 1 11ல 1 இருக்கு. 10ல 0 தான் இருக்கு, 11ல 1 இருக்கு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் 13ல 14ல 1 இருக்கு. 13 14ல 1 இருக்கு. ஓகேங்களா, சோ டோட்டலா 1ல ஒரு 1 இருக்கு. தென் நெக்ஸ்ட் 2ல 1 இருக்கு. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் 4ல 1 இருக்கு. தென் 7ல 1 இருக்கு. தென் 8ல 1 இருக்கு. தென் 11ல 1 இருக்கு. தென் 13ல 1 இருக்கு. 14ல 1 இருக்கு. ஓகேங்களா, இததான் நம்ம என்ன பண்ண போறோம் இங்க வந்து மேப் பண்ண போறோம். ஓகேங்களா, ரைட். சோ சி இது B0க்கான K மேப் ஸ்கெலிட்டன் ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். ரைட், நாம இப்ப மார்க் பண்ணலாம். 1ல ஒரு 1 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் 2ல 1, தென் நெக்ஸ்ட் 4ல 1, தென் நெக்ஸ்ட் 7ல 1, தென் 8ல 1, தென் 11ல 1, தென் 13ல 1, தென் 14ல 1. ஓகேங்களா, ரைட். இது எந்த டேர்ம் ஆது நாம பேரிங் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த டேர்முமே நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பேர் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு எப்படி வரும்னா இண்டிவிஜுவல் டேர்மா தான் வரும். ஸோ இப்படி இது ஏதாவது கிராஸா எல்லாம் இப்படி பேர் பண்ண முடியாது. வெர்டிகல் ஹரிசாண்டலா தான் பேர் பண்ணும். ஸோ இந்த கிராஸ் பேரிங்லாம் நமக்கு K மேப்ல அலோடு கிடையாது. அந்த ரூல்ஸ் நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் தனித்தனியா தான் பேர் பண்ணும். ஸோ இண்டிவிஜுவலா இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே பேர் பண்ணாம அப்படியே நீங்க ப்ராப்ளம் போட்டுறாதீங்க. எல்லாமே யூ ஹேவ் டு ஷோ த பேரிங். ஓகேங்களா, நம்ம இப்படிதான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் அப்பதான் எக்ஸாம்ஸ்ல மார்க் கிடைக்கும். இது எல்லாமே பேர் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு எத்தனை இருந்திருக்கு 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி 8 ஒன்ஸ் வந்திருக்கு.
இப்போ இந்த 8 ஒன்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணோம், we have to write the logical equation. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த 8 ஒன்ஸுக்குமே நீங்க லாஜிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு இந்த டேர்ம் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. தென் அதுக்கப்புறம் ஃபைனல் ஈக்குவேஷன் நீங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணாலும் என்ன வருங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதுதான் நமக்கு ஃபைனல் ஈக்குவேஷனா வரும். பாருங்க. இந்த B0க்கு ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். ஓகே. சின்னதா நான் எல்லாமே எழுதுறேன் உங்களுக்காக. ஓகே. சி ஃபர்ஸ்ட் இந்த 1 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 1 எடுத்துக்கிறேன். இந்த 1க்கு மேல என்ன இருக்கு? எதுவுமே கேன்சல் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே இருக்கு. இதுவும் இப்படி எல்லாம் கேன்சல் ஆகாது. இந்த ரோல இருந்தா கேன்சல் ஆகும், இந்த ரோல இந்த காலம்ல இருந்தா கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன இருக்கு? G0 G1ங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 எடுத்துக்கிறேன். இங்க என்ன இருக்கு? ஈக்குவல் டு B0 ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? G0 பார் G1. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? G3 பார் G2 பார். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த 1 முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த 1 மேல என்ன இருக்கு? G0 G1 பார் அப்படியே இந்த பேரலா பாருங்க. G3 பார் G2 பார் பிளஸ் இப்போ இந்த 2 1 முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 1 வரும். இப்போ மேல என்ன இருக்கு பாருங்க. G0 பார் G1 பார். நெக்ஸ்ட் G3 பார் G2. அதாவது இங்க மேல இருக்கு இந்த டேர்ம் இது இங்க தானே மெட் ஆகுதுங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு கொஞ்சம் புரியலன்னா நான் போறேன் பாருங்க. இது இங்க மெட் ஆகுது, இது இங்க மெட் ஆகுது. அதனால இது 2 எழுதணும். ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து இது பாருங்க. இது இங்க மெட் ஆகுது, இது இங்க மெட் ஆகுது. அப்ப இது என்ன எழுதணும் பாருங்க. பிளஸ் G0 பார் G1 தென் நெக்ஸ்ட் G3 G2. சோ இந்த மாதிரி எல்லாமே எல்லா ஒன்ஸுக்குமே நம்ம என்ன பண்ணணும், ஹேவ் டு ரைட்டுங்க. இப்போ நான் இந்த 1க்கு இந்த 1க்கு எழுதியிருக்கேன். அடுத்து இந்த 1க்கு எழுதணும். ஓகேங்களா? அடுத்து இந்த 1க்கு அடுத்து இந்த 1 இந்த மாதிரி எல்லா ஒன்ஸுக்கும் நீங்க இப்ப இந்த ஆர்டரா தான் எழுதுங்களா. நீங்க எப்படி வேணாலும் ரேண்டமா எழுதலாம். பட் எல்லா ஒன்ஸுக்கும் நீங்க எழுதணும். ஓகேங்களா? சோ எல்லா ஒன்ஸுக்கும் எழுதிட்டு சோ இப்படி இருக்கிற எல்லா ஒன்ஸுக்குமே நீங்க எழுதுனீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 1 எடுத்துக்கிறீங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷன் எழுதி ஆகணும், இந்த 2 வேரியபிளும் எழுதி ஆகணும். ஈக்குவேஷன் இந்த 2 வேரியபிள் எழுதணும். ஏன்னா கேன்சல் பண்ண முடியாது, இண்டிவிஜுவல்ஸா தான் பேர் பண்ணிருக்கோம். சோ இது எல்லா ஈக்குவேஷனையுமே நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா G0 exclusive R of G1 exclusive R of G2 exclusive R of G3 அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? அதாவது B0க்கு என்ன வரும்? இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஈக்குவேஷனா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஈக்குவேஷனா இருக்கும் கிரே டு பைனரியில. ஓகேங்களா? அப்போ B3க்கு என்ன வந்திருக்கு? B3க்கு என்ன வந்திருக்கு? B3A தான் வந்திருக்கு. G3 வந்திருக்கு. B2க்கு என்ன வந்திருக்கு? G3 exclusive R of G2 வந்திருக்கு. தென் B1க்கு G1 exclusive R of G2 exclusive R of G3. B0க்கு G0 exclusive R of G1 exclusive R of G2 exclusive R of G3 வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்படிதான் இந்த ட்ரூத் டேபிள்ல இருந்து ஓகேங்களா நாம இந்த K மேப்பை கொண்டு வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதிட்டோம். சோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா have to go for the logical diagram. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் லாஜிக்கல் டயக்ராம் போடுறேன். ஸோ லாஜிக்கல் டயக்ராம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கணும். ஸோ B3க்கு என்ன வந்துச்சு, B2க்கு என்ன வந்துச்சு, தென் B1க்கு என்ன, B0க்கு என்ன வந்துச்சுன்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ நாம போட்டாச்சு, இதெல்லாம் எழுதிக்கிட்டோம். இப்போ நமக்கான கிரே கோட்ஸ்லாம் என்னென்ன? G0 G1 G2 G3. ஓகேங்களா? ரைட். இப்போ நமக்கு எது இன்புட் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் B3க்கு நான் போடுறேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் B3க்கு போகணும்னா என்ன பண்ணும்? G3 தான் என்னுடைய அவுட்புட். G3ல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கீங்க. ஓகேங்களா? இதுதான் என்னது நம்மளுடைய B3 பைனரி கோட். தென் நெக்ஸ்ட் B2க்கு ஓகேங்களா? B2க்கு G3 G2 G3ல இருந்து 1 G2ல இருந்து ஒரு 1. அது ரெண்டு என்ன ஃபார்மேட்ல எதுல இருக்கு? XOR கேட்டோட இருக்கு. XOR ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ ஒரு XOR கேட் போடணும். ஓகேங்களா? ரைட். அப்ப இது என்னது? நமக்கு B2 is equal to G3 exclusive R of G2. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் B1 என்ன பண்ணும்? G1 G2 G3 G1
G2 G3 இது மூணு என்னவா இருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆரா இருக்கு ஓகேங்களா தட் இஸ் G1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் G2 G2 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் G3 இப்போ இதுதான் என்னது நமக்கு நம்மளுடைய B1 அப்ப B1 is equal to G1 exclusive R of G2 exclusive R of G3 ஓகேங்களா ரைட் தென் லாஸ்ட் B0 ஓகேங்களா B0 என்னது Z0 exclusive R of G2 exclusive R of G3 exclusive R of G1 நீங்க இப்படியும் போட்டுக்கலாம் G0 G1 G2 G3 எழுதிக்கலாம் ஓகேங்களா நான் இங்க G1 போடாதல லாஸ்டா G1 போட்டிருக்கேன் ஓகேங்களா ரைட் இப்போ எல்லா டேர்ம்ல இருந்துமே ஒரு அவுட்புட் வருது நமக்கு G0 இருந்து ஒரு அவுட்புட் G1 இருந்து ஒரு அவுட்புட் G2 இருந்து ஒன்னு தென் G3 இருந்து ஒரு 1 இது எல்லாமே என்ன இருக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆரா இருக்கு ஃபார்மேட்ல இப்படி போட்டுட்டு ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய B0 உடைய அவுட்புட் என்னது G0 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் G1 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் G2 எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் G0 G1 G2 exclusive of G3 ஓகேங்களா ரைட் ஸோ G0 1 2 3 ஓகேங்களா ஸோ இப்படிதான் கிரே டு பைனரி கோட கன்வர்ஷன் பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஒரு ஓவர்வியூ சொல்லிடுறேன் இந்த மாதிரி கிரே டு பைனரி கன்வர்ஷன் எப்படின்னு ப்ரொசீஜர் தெரியும் அந்த ப்ரொசீஜர் படி கொடுத்துருக்கிற எல்லா இன்புட்ஸுக்குமே பைனரி கோடா மாத்திரம் அதுக்கப்புறமேட்டு கே மேப் எல்லா டேர்ம்ஸ்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்றோம் B3க்கு B2க்கு தென் நெக்ஸ்ட் B1க்கு தென் B0க்கு கன்வெர்ட் பண்றோம் கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபைனலா அதுக்கு ஒரு ட்ரூத் டேபிள் லாஜிக்கல் டயக்ராம் போறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் பைனரி டு கிரே டு பைனரி கோட் இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பைனரி டு கிரே பார்க்க போறோம் ஓகேங்களா உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இல்ல ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா யூ கேன் டெல் இட் இன் அ கமெண்ட்ஸ் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல நீங்க பண்ற டிஸ்பிளே எனக்கு கரெக்டா இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க நான் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் ஓகேங்களா ஸோ கம்ப்ளீட்டா டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸ்க்குமே நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலான் இருக்கேன் ஸோ அந்த ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு இல்ல ஃபிளாஸ் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க திருத்திக்கலாம் ஓகேங்களா ரைட் தேங்க்யூ